முருகாச்சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவாக நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் மாதத்தின் தேய்பிறை பஞ்சமி. இந்த மாதம் ஏப்ரல் 6ஆம் தேதி மதியம் 1:49 மணிக்கு இந்த பஞ்சமி தேதி ஆரம்பித்து ஏப்ரல் 7ஆம் தேதி மாலை 3:58 மணி வரை இந்த பஞ்சமி தேதி இருக்கின்றது. அதனால் ஏப்ரல் மாதத்தின் தேய்பிறை பஞ்சமி வருகின்ற ஏப்ரல் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று கொண்டாடப்பட உள்ளது. விரதம் இருந்து வாராகி பூஜை செய்பவர்கள் ஏப்ரல் 7ஆம் தேதி அன்று பூஜை செய்து வழிபடலாம் விரதம் இருந்து. மற்றபடி நீங்கள் விரதம்லாம் நான் இருக்க மாட்டேன், நான் அம்மனை நார்மலாக நான் அம்பாவை வழிபட்டுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏப்ரல் 6ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று மாலை நேரத்திலிருந்தே மாலை 6 மணிக்கு மேல் வாராகி அம்பாள் பூஜையை செய்ய ஆரம்பித்து விடலாம். இரவு நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள், விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு உணவை நம்ம தவிர்த்துட்டு பால் பழம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அடுத்த நாள் பூஜை முடிக்கிற வரை நீங்கள் விரதம் இருந்து பூஜை செஞ்சுக்கலாம். இதுதான் 2 பட்டு வரும்போது நம்ம எப்படி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருந்துக்கோங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி காலையில் நம்ம கடன் அடையிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா, இந்த தேய்பிறை பஞ்சமியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மொத்த கடன் எவ்வளவு இருந்தாலும் அந்த கடன் விரைவிலேயே அடைவதற்கு வாராகி அம்பாள் வழிகாட்டுவாள் அப்படிங்கிறது உண்மை. வாங்க அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்துடலாம். பொதுவாக தேய்பிறை பஞ்சமியில் உக்ர தெய்வங்களை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய எதிரிகளால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் எதிரிகள் தொல்லையே இல்லாத நிலை கூட உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எதிரியாக இருப்பவர் நம்மை விட்டு விலகிச் செல்வார் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. மேலும் நம்மை அதிக அளவில் பாதிக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வமாகத்தான் இந்த உக்ர தெய்வங்கள் இருக்கின்றன. அந்த உக்ர தெய்வங்களில் ஒருவராக திகழக்கூடிய வாராகி அம்மனை இந்த பங்குனி மாத தேய்பிறை பஞ்சமி நாளன்று இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபட அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் எதிரி தொல்லைகளும் நீங்கும். அது என்ன அப்படின்றது தான் இன்றைய பதிவு. இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை அன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது திங்கட்கிழமை இரவு 5:30 மணியிலிருந்து, அதாவது பஞ்சமி திதி 1:49 மணிலேருந்தே ஆரம்பிச்சிடுறது திங்கட்கிழமை அன்னைக்கு. அதனால் மாலை நேரத்தில் 5:30 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாக நம்ம இந்த பூஜையை செய்யலாம். அல்லது செவ்வாய்க்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 4 to 6 மணிக்குள்ளாக நம்ம செஞ்சிடலாம். இந்த பூஜையை நம்ம செய்யறதுக்கு நம்ம பூஜை அறையிலே செஞ்சிடலாம். அதாவது சின்ன பூஜை ரூமாக இருக்கிறவங்க நீங்கள் ஹாலில் வச்சு கூட இந்த பூஜையை செஞ்சுக்கோங்க. இந்த பூஜைக்கு நீங்கள் தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வராகி அம்மனுடைய படம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த வராகி அம்மனுடைய படத்தை நீங்கள் சுத்தம் செஞ்சுக்கிட்டு பன்னீரால் சுத்தம் செஞ்சுட்டு சந்தன குங்குமம் அல்லது மஞ்சள் குங்குமம் உங்களுக்கு எது எப்படி நீங்கள் வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல பூஜை செய்ய நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு முக்காலியை போட்டு நீங்கள் வச்சுருங்க. வீட்டில் முக்காலி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாற்காலி மாதிரி சேர் மாதிரி இருந்தால் கூட, டைனிங் சேர் மாதிரி இருந்தால் கூட அதை போட்டுட்டு இந்த வழிபாடை செய்யலாம். இந்த முக்காலிக்கு மேலே ஒரு தாம்பாளத்தை வச்சுக்கோங்க, பித்தளை தாம்பாளம். அந்த தாம்பாளத்து மேலே வாசனை மிகுந்த மலர்களை நீங்கள் பரப்பி வச்சுருங்க. எதுவாக வேணால் இருக்கலாம். மல்லிகை, முல்லை, மரிக்கொழுந்து, தவனம், இந்த மாதிரி செண்பகப்பூ அல்லது செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூவில் வாசனை இருக்காது, இருந்தாலும் வாராகி அம்மனுக்கு மிகவும் பிடித்த பூ, அதனால் நீங்கள் அதையும் வைக்கலாம். ஸோ இதை எதை வேணும்னாலும் நீங்கள் வச்சு பயன்படுத்தி தாம்பாளத்தை சுற்றி நீங்கள் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு அகல் விளக்கு அல்லது 5 அகல் விளக்கு நீங்கள் உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கோங்க. அதில் 5 இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த அகல் விளக்கை வாசனை மிகுந்த மலர்களுக்கு நடுவே வச்சுருங்க. நீங்கள் 5 முகம் தீபம் ஏற்றுறவங்களா இருந்தீங்கன்னா சுத்தூர நீங்கள் 5 முக தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வடக்கு பார்த்தவாறு அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. தீபம் ஏற்றிய பிறகு அந்த தீபத்தில் இந்த 3 பொருட்களை நீங்கள் போடுங்க. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு இதுதான் சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். அந்த 5 முக தீபத்திலும் சிகப்பு கலர் திரி போட்டு உங்களுக்கு எது வசதியோ நெய் தீபமாக ஏற்றினாலும் ஏற்றலாம். வசதி இல்லாதவர்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். அதாவது வாராகி அம்மனுக்கு இலுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றுவது மிகச்சிறந்த வழிபாடாக சொல்லப்பட்டுள்ளது. நீங்கள் அந்த தீபம் ஏற்றினாலும் பரவாயில்லை. இந்த தீபத்தில் ஏற்றக்கூடிய இந்த தீபத்தில் 2 ஏலக்காய், 1 கிராம்பு, 1 பச்சை கற்பூரம், இந்த 3த்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தீபத்திற்கு முன்பாக அமர்ந்து அந்த தீபச்சுடர் ஒளியை பார்த்தவாறு வாராகி அம்மனின் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை நீங்கள் 21 தடவை
அதாவது செவ்வரளி பூக்களால் சொல்லிகிட்டே அர்ச்சனை பண்ணுங்கள், செவ்வரளி பூக்களை போட்டுக்கிட்டே அர்ச்சனை பண்ணுங்கள். இந்த மாதிரி கூறி முடித்த பிறகு அதே மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த தீபத்தை 3 தடவை நீங்கள் முக்காலி மேலே தானே வச்சுருக்கீங்க, இல்லை சேர் மேலேயோ இது மேலே வச்சுருக்கீங்க இல்லையா? ஸோ 3 தடவை நீங்கள் அதாவது வலம் இருந்து இடமாக சுற்றி வாங்க, 3 தடவை சுற்றி வாங்க. இப்படி நம்ம செய்கிறதன் மூலமாக வாராகி அம்மனின் அருளால் நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை தீரும். மேலும் நமக்கு ஏற்படக்கூடிய எதிரிகளின் தொல்லை முற்றிலும் விலகும். வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும். இந்த தீபம் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது எரியட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை குளிர வச்சுட்டு அந்த தீபத்தை எடுத்து எப்பொழுதும் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. அதில் போட்டிருக்கக்கூடிய ஏலக்காய் மற்றும் கிராம்பை நீங்கள் பொடி செஞ்சு, பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் பொடி செஞ்சுட்டு சாம்பிராணி தூளோடு சேர்த்து தூபம் போட்டுருங்க. இப்போது எளிமையான இந்த தீப வழிபாட்டை முழு மனசோட வராகி அம்மனை நினச்சி தேய்பிறை பஞ்சமி நாளன்னைக்கு செய்கிறவங்களுக்கு வாராகி அம்மன் அந்த தீபத்தில் எழுந்தருளி நம்முடைய வேண்டுதலை பூர்த்தி செய்வாங்க. இந்த அன்னைக்கு நீங்கள் வைக்கக்கூடிய நெய்வேத்தியம் வராகி அம்மனுக்கு பார்த்திங்கன்னா மாதுளம் பழம் முத்துக்களால் உதிர்ச்சிட்டு ஒரு கிணத்துல போட்டுட்டு தேன் கலந்து வைங்க. அல்லது செவ்வாழை பழம் வச்சுருங்க. நாளைய தினம் செய்கிறவங்களா இருந்தால் செவ்வாழை பழம் வைங்க. வெற்றிலை பாக்கு அதோடு சேர்த்து செவ்வாழை பழம் வச்சுருங்க. அல்லது உங்களுக்கு என்ன கனி கிடைக்குதோ அதை வைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணலாம். அல்லது சர்க்கரை வள்ளி கிழங்கு அதை நீங்கள் ஆவியில் வேக வச்சுட்டு கொஞ்சம் சர்க்கரை கலந்துட்டு நீங்கள் அப்படியே தேனோடு சேர்த்து அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வச்சுருங்க. கருப்பு உளுந்து வடை செஞ்சு நீங்கள் வைங்க. நெய்வேத்தியமாக பானகம் வைக்கலாம், தயிர் சாதம் வைக்கலாம். இவை எல்லாமே அம்மனுக்கு உகந்தது தான். இதில் உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை நெய்வேத்தியமாக அம்மனுக்கு செஞ்சுருங்க. இந்த அன்னைக்கு நம்ம அர்ச்சனை செய்யும்போது சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் வராகித்தாயே போற்றிவோம். இந்த மந்திரத்தை நீங்கள் 21 தடவை சொல்லி செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை பண்ணிவிடுங்க. இவ்வளவு தாங்க இந்த பூஜை. எளிமையான இந்த பூஜையை செஞ்சு நீங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவரணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணும்போது பக்கத்திலேயே இருக்கிற ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு பாயிண்ட்ஸ் வரும். அதன் மூலயமா இந்த வாராகி அம்மன் பதிவு இன்னும் 4 பேருக்கு போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மனசு இருக்கிறவங்க இந்த லைக் பண்ணிவிட்டு இந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு என்னுடைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.